السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. وقال تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وقال تعالى في القرآن المجيد سورة البقرة في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب أليم بما كانوا يكسبون. وقال النبي صلى الله عليه وسلم كل بني آدم خطاؤون وخير الخطائين التوابون أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅ-தாபஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தி என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியம் நிறைந்தவர்களே, கொஞ்சம் தயவு செஞ்சு முன்னாடி வந்துருங்க, முன்னாடி பாருங்க. எப்பொழுதும் இந்த மஜ்லிஸ்கள் நடக்கும் பொழுது, அல்லாஹ்வினுடைய அந்த பேச்சுகள் நடக்கும் பொழுது, குறிப்பாக நாம் முன்னால் உட்கார்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் 3 நபர்கள் வருகை தருகிறார்கள். அந்த 3 நபர்களும் ஒருவர் அந்த அல்லாஹ்வுடைய மஜ்லிஸை ஆசைப்பட்டு முன்னால வந்து உட்கார்ந்து கொண்டார். இன்னொருவர் முன்னாடி உட்கார்வதற்காக வெட்டப்பட்டு பின்னால உட்கார்ந்து கொண்டார். இன்னொருவர் அந்த மஜ்லிஸை வெறுத்திருக்கிறார். நம்மள பல பேர் அப்படி இருப்பாங்க. ஒரு பயான், ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்கும் பொழுது அல்லாஹ்வை பற்றியும் அவருடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் மஜ்லிஸ்கள் நடக்கும் பொழுது ஆசைப்பட்டு பயான்களை கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு முன்னால வந்து உட்கார்வது ஒரு கேட்டகிரி. இரண்டாவது கேட்டகிரி, இத்தனை பேர் மத்தியில முன்னாடி உட்காரணுமா அப்படின்னு சொல்லி வெட்டப்பட்டு பின்னால் உட்கார்வது ஒரு கேட்டகிரி. இன்னொரு கேட்டகிரி, இது என்ன நம்ம கேட்கணுமா, மனசுல ஒரு வெறுப்போடு பின்னாலே உட்கார்ந்து கொள்வாங்க. சும்மா அட்டெண்டன்ஸ் போடுவதற்காக வேண்டி வருகை தருவாங்க. ஆனால் அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேச்சு கேட்பதற்கு அவருடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது. வெறுத்த எண்ணத்தோடு பின்னால் உட்கார்ந்து கொள்வார்கள். அப்போ அந்த 3 நபர்கள் வருகை தருகிறார்கள். ஒருவர் முன்னாடி உட்கார்ந்து கொண்டார், இன்னொருவர் வெட்டப்பட்டு பின்னால் உட்கார்ந்து கொண்டார், மூன்றாவது நபர் வெறுத்த வண்ணமாக அங்கேயே அமர்ந்து கொண்டார். இப்ப இந்த 3 நபர்களை பார்த்து சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் இந்த மஜ்லிஸை விரும்பிய வண்ணம் முன்னாடி வந்து உட்கார்ந்து கொண்டார். அல்லாஹ்வும் அவனை விரும்புகின்றான், அல்லாஹ்வும் அந்த நபரை விரும்புகின்றான், அல்லாஹ் நேசிக்கின்றான். இரண்டாவது நபர் இந்த மஜ்லிஸை வெட்டப்பட்டு பின்னால் உட்கார்ந்து கொண்டார். அவரை பார்த்து சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வும் அந்த நபரை பார்த்து வெட்டப்படுகின்றான்.
பார்த்து சொன்னார்கள், அவர் இந்த மஜ்லிஸை வெறுத்த வண்ணமாக பின்னாலே உட்கார்ந்து கொண்டார். அவரை பார்த்து அல்லாஹ்வும் வெறுக்கிறான் என்பதாக சொல்லுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? இதற்கு எல்லாம் முக்கிய காரணம் என்ன தெரியுமா? ஒரு அல்லாஹ்வுடைய அந்த மஜ்லிஸில் நடக்கும் பொழுது அறிஞர்கள் சொல்லுவார்கள், இந்த மஜ்லிஸில் இருக்கின்றதே ரியாதுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலை என்பதாக சொல்லுவார்கள். காரணம் என்ன? நாம் மற்ற இடங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் மற்ற இடங்களில் எவ்வளவு பெரிய கூட்டு கும்மாளம் அடிக்கின்றோம். அந்த இடத்தில் எல்லாம் அல்லாஹ்வுடைய வாடா கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய பேச்சு நடக்கக்கூடிய அந்த இடத்தில் எல்லாம் மாற்றமாக சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நம்முடைய ஒவ்வொரு செயலும் இஸ்லாம் சொல்வது போன்று நாம் கேட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும். இதுதான் காரணம். அல்லாஹ்வுடைய மஜ்லிஸ் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் முன்னால உட்கார்ந்து அந்த பயான்களை எல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். என்ன டாபிக் நாம் பேசலாம்? பொய்யை பத்தி பேசலாம், தொழுகையை பத்தி பேசலாம், குர்ஆனை பற்றி பேசலாம். ஆனால் அவ்வளவு பேச்சுகள் எல்லாம் நம்முடைய உள்ளங்களில் சென்று கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றம் வருவதற்காக வேண்டித்தான் இந்த ஜும்ஆவையும் நாம் என்ன செய்திருக்கிறோம்? இன்றைக்கு கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் பயான்களை கொண்டு. அல்லாஹ்வினுடைய பேச்சுகளை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் சில தவறுகள் செல்லும் பொழுது இந்த பேச்சை நம்ம அன்னைக்கு கேட்டோம், அப்போ இந்த செயல் நம்ம செய்யக்கூடாது. உதாரணமா இன்னைக்கு நான் பொய்யை பத்தி பேச போறேன். அப்போ நமக்கு பொய் சொல்வதற்கு ஒரு நேரம் வந்தால் அந்த நேரத்தில் இந்த பயான்ல உட்கார்ந்து கவனத்தோடு உட்கார்ந்து இருந்தால் நமக்கு அந்த ஹதீஸ் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா மனிதர்கள் மறதியாளர்கள், அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கிறான். அல்லாஹ் அப்படின்னு சொல்றான், மனிதர்கள் மறதியாளர்கள், அவர்கள் நாம் என்ன செய்யணும்? நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த நேரத்துல நமக்கு பொய் பேசுவதற்கு ஒரு சூழ்நிலை வருகிறது. அந்த நேரத்துல நாம இந்த பயான்களை முன்னாடி உட்கார்ந்து கொண்டு ஆர்வத்தோடு நாம் கேட்கும் பொழுது அந்த நேரத்துல நமக்கு இந்த சிந்தனை தான் வரும். இந்த சிந்தனை தான் வரும். இன்னும் சொல்ல போனால் நாம எப்படி ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் நமக்கு வெளியும் ஏற்படும். இப்போ நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? பயானை கேட்க வேண்டும். சில விஷயங்களை அவங்க ஆலிமாங்க சொல்லுவாங்க. இந்த செயல்களை கேட்டு என்னுடைய வாழ்க்கையில ஏதேனும் ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு யார் இந்த பயான்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பின்னால சில சூழ்நிலைகள் வரும்பொழுது இந்த பேச்சுகளை அல்லாஹ் ஞாபகப்படுத்துவான். அல்லாஹ் தான் நேர்வழிப்படுத்தக்கூடியவன். எப்போ நம்ம நேர்வழி பெறுவோம்? எப்போ நம்ம நேர்வழி பெறுவோம்? ஒரு செயல் செய்கின்றோம், அந்த செயல் ஹராமா இல்லையா தெரிந்தால் மாத்திரம்தான் அந்த செயலை நம்ம செய்ய முடியும். அந்த செயலை பற்றி ஒன்றுமே தெரியலன்னு சொன்னா நம்முடைய மனசுல என்ன தோணும்? இது தெரிய நம்ம செஞ்சிருவோம், அது ஹராமா இருக்கும், அது இஸ்லாத்துல தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். நமக்கு தெரியாததன் காரணமாக நாம அந்த செயல்களில் எல்லாம் சென்று மூழ்கி விடுவோம். அப்போ நாம சில மஜ்லிஸ்கள்ல இஸ்லாத்தை பற்றி அங்க எந்தெல்லாம் பேச்சு நடக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று நம்முடைய ஈமானை புதுப்பித்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நம்மளால பொறுத்து கொள்ள முடியும். உதாரணமா எதிர்கால நம்ம இங்க படிக்கிறோம், நல்ல ஒரு ஜாபுக்கு போகணும், நல்ல ஒரு கம்பெனில ஏதேனும் ஒரு நல்ல ஒரு ஜாபுக்கு செல்லணும். ஏர்போர்ட்டில் இருக்குது, சிவில் இருக்குது, ஆர்கிடெக்ட் இருக்குது, பல துறைகள் இருக்கின்றது. அப்ப நம்ம ஒரு துறை மட்டும் படிச்சுட்டு மற்ற துறைக்கு நம்ம வேலை போக வேண்டியது. ஏர்போர்ட்டில் படிச்சுட்டு நம்ம சிவில் இன்ஜினியரா போக முடியுமா? ஏன் முடியாது? ஏன்னா நாம படிச்சிருக்கிறது வேற, அந்த டிபார்ட்மெண்ட் வேற. அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்ல படிச்சிருந்தா மாத்திரம்தான் நம்மளால அந்த வேலைகளை சரியாக செய்ய முடியும். அதே போலதான் நாம ஒரு மஜ்லிஸ்ல ஒரு அல்லாஹ்வுடைய அந்த பயான்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த டாபிக் பேசினாலும் சரி அந்தந்த டாபிக்கை நாம் நம்முடைய மனதிற்குள்ளாக ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் அந்தந்த சூழ்நிலையில நம்மளால தப்பிக்க முடியும். உதாரணமா இப்ப நம்ம இன்னைக்கு பொய்யை பத்தி நம்ம என்ன செய்யறோம் பார்க்க போறோம் வச்சுங்களேன். நமக்கு சில நேரங்கள்ல வெளியே செல்லும் பொழுது பொய் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்?
நம்முடைய மனம் யோசிக்கும். நாம என்ன செய்யக்கூடாது, இந்த இடத்துல போய் பேசக்கூடாது. அன்னைக்கு நாம இப்படி கேட்டிருக்கிறோம், அன்னைக்கு நாம இப்படி படிச்சிருக்கிறோம், பொய்யை பத்தி இஸ்லாம் எப்படி சொல்லியிருக்கிறது, நான் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்றேன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நாம் காணலாம். அதனாலதான் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ், ஒருவர் மஜ்லிஸை விரும்புகின்றாரா அல்லாஹ்வை நேசிக்கின்றான், ஒருவர் மஜ்லிஸை வெட்கப்படுகிறாரா அல்லாஹ்வை பார்த்து வெட்கப்படுகின்றான், ஒருவர் மஜ்லிஸை வெறுக்கின்றாரா அல்லாஹ்வும் அவரை வெறுக்கிறான் என்று அவர் சொல்வார்கள். காரணம், அந்த அடியான் இஸ்லாத்துக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதை அவனுக்கு அந்த மனம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அவனுக்கு அந்த மனம்தான் அவனுடைய ஈமானை தராசுல கட்டளை வச்சு யோசித்துக் கொள்ள வேண்டும். நான் மஜ்லிஸ்ல எப்படி இருக்கிறேன், முன்னாடி உட்கார்றேனா பின்னாடி உட்கார்றேனா, இல்ல வெறுத்துட்டு வரவே இல்லையா, முடிய ஸ்டேஜ்ல இருக்கிறேனா. இன்னைக்கு ஜும்மாவில் இப்படிதான் நடக்குது. எல்லாரும் என்ன வேலை இருக்கிறவங்க விட்டுடுங்க, நமக்கு என்ன செய்யறாங்க, பெல் அடிக்கிறா வச்சுங்களேன், லட்ச பெல். ஆனால் ஜும்மாவுடைய 1 மணிக்கு பயன் சொன்னா உங்களுக்கு 12 விடுறாங்க. சில பேர் என்ன செய்வோம், போகணுமா உட்காரணுமா இதெல்லாம் கேட்கணுமா, நாம கேட்டு என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், நாம பயான் முடிகிற நேரத்துல ஒரு 2 வாரம் வந்து பார்த்து கொள்வாங்க, பயான் கரெக்டா எந்த நேரத்துல முடிக்கிறாங்க. பயானை முடிக்கக்கூடிய நேரம் என்ன, அந்த நேரத்தை சில நபர்கள் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். எத்தனை மணிக்கு அதற்கு பயான் பண்ணி முடிக்கிறாங்க, அந்த நேரம் உள்ள போவோமே, தொழுது மட்டும் வெளியே வந்துருவோம். அப்படி அவருடைய நிலைமை என்ன, அவருக்கு நேர்வழியின் பக்கம் அல்லாஹ் அவருக்கு வழிகாட்டவில்லை. இதுதான் காரணம். ஏன்னு சொன்னா, இங்க பயானில் வந்து உட்கார்ந்து கொண்டால், இஸ்லாத்தை பற்றி அதை படித்துக் கொண்டால் நேர்வழியின் பக்கம் அவர் சென்று விடுவார். படிக்கலன்னு சொன்னா நம்மளால நேர்வழியின் பால் செல்ல முடியாது, நம்மால நேர்வழியின் பால் செல்ல முடியாது. அப்போ ஷைத்தான் அவனுக்கு மேல ஏறி ஆட்டம் போடுவான், நீ இந்த தப்பு செய்யி இந்த தப்பு செய்யி. ஏன்னு சொன்னா அவனுக்கு இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டா இல்லையே தெரியலையே. அப்ப ஷைத்தான் அவன் சொல்லும் போது கேட்டுதான் ஆகுவான். உதாரணமா, நீங்க ஒரு லட்சம் வச்சிருக்கீங்க, இந்த காசை வட்டிக்கு விடுன்னு சொல்லி ஒருவன் வந்து உங்க இடத்துல சொல்றான். மார்க்கத்தை அறிந்திருந்தால் மாத்திரமே அதை விட்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். இல்லைன்னா 1 மடங்குக்கு 2 மடங்குல காசு வருது, இருக்கலாம் போகுது, நம்ம கையில தான் இருக்க போகுது, அதே நம்ம வட்டி கூட நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மனங்கள் தீய செயல்களின் பக்கம்தான் ஷைத்தான் தூண்டிக் கொண்டே இருப்பான். காரணம், அவரிடத்துல மார்க்கம் கிடையாது. இதுதான் காரணம். கண்ணியம் இருந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தெரியாமையே பல தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறோம். அதில் முக்கியமான ஒன்று, அல்லாஹ்வும் அவருடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தடுத்த ஒரு செயல் சொன்னால் அது பொய். பொய்யை பற்றி இஸ்லாம் எப்படி சொல்கின்றது? அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான். யார் தெரியுமா பொய் சொல்லுவான்? அல்லாஹ்வுடைய வசனத்தை நிராகரித்தவர்கள் தான் பொய் சொல்லுவார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். பொய் யாரு சொல்லுவான்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய வசனத்தை மாறு செய்யக்கூடியவர்கள் தான் பொய் சொல்வார்கள், அவர்கள் பொய்யர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை சொன்னாங்க கவனிங்க. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு உணவு ஊட்டுகின்றார், அந்த நேரத்துல பொய் சொல்லுவாங்க. சில பொய்கள் சொல்லி அந்த குழந்தை சாப்பிடுன்னு சொல்லி பொய் ஊட்டி விடுவாங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இந்த பொய்யை தீமையாகும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். நாம இந்த பொய்யை தீமைன்னு சொன்னா இன்றைக்கு நாம எவ்வளவு பொய்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த பொய் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை என்ன தெரியுமா? படிக்கக்கூடிய காலகட்டத்திலையும் நம்ம வேலைக்கு போற காலகட்டத்துல தான் இந்த பொய் நம்ம இடத்துல அதிகமாக இருக்கும். நீ ஏன்பா நீ காலேஜுக்கு வரல, எனக்கு வயிற்று வலி, எங்க ஆயா இறந்துட்டாங்க, இப்படி அப்படின்னு சொல்லி பொய்களை சொல்லி நாம் தப்பித்துக் கொள்வோம் என்ற ஒரு மன உறுதிக்கு நாம வந்துட்டோம். ஒரு மன உறுதிக்கு நாம வந்துட்டோம். இந்த ஹதீஸ கவனிங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹ்
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவன் பொய் உரைத்துக் கொண்டே இருக்கின்றான். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஒருவர் பொய் சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது அந்த பொய் அந்த நபரை நேர்வழியின் பக்கம் செலுத்தாது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பொய் நம்ம சொல்லியிருக்கோம், யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு பொய்! சும்மா வாயை திறந்தாலே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தப்பிக்கிறோம். ஏன்னா இந்த நேரத்தில் நான் தப்பிக்கிறோம். அல்லாஹ் ஒருவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறானே. இந்த பொய் அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய வசனத்தை யார் நம்பவில்லையோ அவர்கள் தான் பொய் சொல்வார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அப்போ என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எப்படி பொய் வர வேண்டும்? எப்படி நான் பொய் சொல்வேன்? அல்லாஹ்வுடைய வசனத்தை ஒருவர் நிராகரிக்கின்றார், அவர் யாருங்க? அல்லாஹ்வுடைய வசனத்தை ஒருவர் மறுக்கின்றார், அவர் யாரு சொல்லுங்க? அல்லாஹ்வுடைய வசனம் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இந்த வசனம் பொய் என்பதாக ஒருவர் சொல்கின்றார், அவர் யாரு இஸ்லாத்தின் பார்வையில? யாரு? காஃபிர். அல்லாஹ்வுடைய வசனத்தை யார் நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் காஃபிர்கள். அப்பொழுது நாம் பொய் சொல்கின்றோமே, அப்ப நாம யாரு? அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? பொய் பேசக்கூடியவர்கள் இந்த வசனத்தை யார் நிராகரிக்கின்றார்களோ, வசனத்தை யார் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் பொய்யர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ நாம பொய் பேசினா நம்முடைய நிலைமை என்ன? அல்லாஹ்விடத்துல நம்முடைய நிலைமை என்னவென்று நாம சற்று சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஹதீஸ் புகாரியிலும் பதியப்பட்டிருக்கு, முஸ்லிம் ஷரீஃபிலும் பதியப்பட்டிருக்கு. ஒருவன் பொய் சொல்லுகின்றான், ஒரு நபர் பொய் சொல்லுகின்றான், இந்த பொய் அவனை தீயதின் பக்கம் கொண்டு செல்லும். ஒருவர் பொய் சொல்லுகின்றார், இந்த பொய் அந்த நபரை தீய விஷயத்தின் பால் கொண்டு செல்லும். அந்த தீய விஷயங்கள் அந்த மனிதனை நரகத்தின் பால் கொண்டு செல்லும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில பொய் எதுவரைக்கும் நம்மிடத்தில் இருக்கின்றதோ அதுவரைக்கும் நம்மால் நேர்வழி பெற முடியாது. இதுவும் சொல்லியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். நம்மிடத்துல பொய் இருந்தால் அந்த பொய் நம்முடைய வாழ்க்கையை தீய விஷயத்தின் பால் கொண்டு செல்லும். நம்முடைய வாழ்க்கை எங்க போய் முடியும்னு சொன்னா கடைசியில் அந்த தீய செயல்கள் எல்லாம் நம்மை நரகத்தின் பால் போய் கொண்டு சேர்க்கும் என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய விளக்கங்கள். கண்ணியம் நிறைந்த மாணவ செல்வங்களே, நான் எதற்காக சொல்றேன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாக இருக்கின்றது. யாருக்கும் நிரந்தரம் இல்லை. நம்முடைய வாலிப வயசுல நாம அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய பல பதவிகள் நமக்கு காத்து கொண்டு இருக்கு. நாம இந்த வயசுல இந்த காலகட்டத்துல நம்மை ஒரு கட்டுக்கோப்பில் கொண்டு வந்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில நாம் சிறந்த ஒரு ஸ்டேஜுக்கு நாம் சென்று அடைய முடியும். நம்முடைய வாலிப பருவங்களை நாம் எப்படி கழிக்கிறோம்? எத்தனையோ டாபிக்கள் இருக்கு, பேசலாம், வரலாறுகள் இருக்கு, பேசலாம். ஆனால் இது போன்ற பொய் புறங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய நோக்கம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்நாட்கள்ல நம்ம இதெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நாம ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வரணும். நம்முடைய தாய் தந்தை எதிர்த்து சேர்த்து இருக்கிறாங்க, கல்லூரி எதற்காக நம்மளை ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க. என்னுடைய பையன் என்ன செய்யணும்? படிச்சு நல்ல ஒரு ஆளாக நல்ல ஒரு ஸ்டேஜில் போய் உட்காரணும். அதை பார்த்து நாம் ரசிக்க வேண்டும் என்பதுதான் தாய் தந்தைகளுடைய ஒவ்வொரு நோக்கங்களும் இருக்கின்றது. அப்போ நாம வாழக்கூடிய காலகட்டத்துல படிப்பு மாத்திரம் இருந்தால் போதாது, ஒழுக்கமும் இருக்க வேண்டும். ஒழுக்கமும் இருக்க வேண்டும். இது போன்ற தீய செயல்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் தவிர்த்தால் மாத்திரமே நாம படிக்கக்கூடிய அந்த கல்வி நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் சேர்க்கும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறிதான். ஆக கண்ணியம் நிறைந்த மாணவ செல்வங்களே, ஒவ்வொரு நேரத்தையும் உட்கார்ந்து யோசிங்க. இந்த செயல் மார்க்கத்தில் எப்படி சொல்லி இருக்குது? இந்த செயல் நல்லதா கெட்டதா? யோசிக்கிறோம், உட்கார்ந்து யோசிக்கிறோம். நாம வளர்ற பிள்ளைங்க இந்த காலகட்டத்திலே நாம் நன்றாக வளர்ந்தால் மாத்திரம்தான் நமக்கு கண்ணியம் இருக்கிறது. நமக்கு ஒரு நல்ல
விஷயங்களில் மாத்திரம்தான் பொய் சொல்லுவதற்கு அனுமதித்திருக்கிறது. மூன்றே 3 செயலுக்கு மாத்திரம்தான் ஒருவன் பொய் சொல்லலாம் என்று அவனுக்கு அந்த நேரத்தில் மாத்திரம்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, 2 நபர்களை சமாதானப்படுத்தும் பொழுது. இந்த நேரத்தில் என்ன செஞ்சுக்கலாம்? எப்பா அவன் மீது நீ தவறான என்ன பண்றதுக்குரிய அவன் உங்களை பத்தி அப்படி நினைச்சிருக்கான், 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லி நாம 2 பேரை சமாதானம் செய்து வைப்பதற்காக அந்த நேரத்தில் என்ன செய்யலாம்? அந்த ஒற்றுமை ஏற்படுவதற்காக வேண்டி அந்த நேரத்தில் போய் சொல்லிக் கொள்ளலாம். இரண்டாவது, போருடைய டயத்தில் நம்ம போய் சொல்லிக் கொள்ளலாம், அறிவு கிடையாது. மூன்றாவதாக, கணவன் மனைவியிடத்துல சில பொய்களை சொல்லலாம். இல்லைன்னு சொல்ல என்ன ஆகும்? சண்டை முத்தி போயிட்டு ஜவாத்ல போய் நின்றோம். அதனால அந்த கணவன் மனைவி அந்த நேரத்தில் என்ன செஞ்சுக்கலாம்? சில சமாதானங்களுக்காக வேண்டி பொய் சொல்லிக் கொள்ளலாம். இந்த 3 விடயங்களை தவிர மற்ற எல்லா நேரத்திலையும் பொய் சொல்லுவது நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியம் நிறைந்தவர்களே, இந்த பொய்யிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவுல 10வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அவருடைய உள்ளம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, அவர்கள் பொய் சொல்லியதின் காரணமாக அவருடைய உள்ளம் நோயுற்று இருக்கிறது. அவர்கள் பொய் சொல்லியதின் காரணமாக அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். கண்ணியம் நிறைந்தவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில இதற்கு முன்னால் எத்தனையோ பொய்களை பேசியிருப்போம், எத்தனையோ பல பொய்களை நாம் நியாயப்படுத்தியிருப்போம். அல்லாஹ்வுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், அறிந்தும் அறியாமலும் நான் பொய் சொல்லிவிட்டேன், என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்தில் நாம் தௌபா செய்துவிட்டு இதற்கு மேல் வரக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் பொய் பேசாத ஒரு நிலைமையை கொடு யா அல்லாஹ் என்பதாக நமக்கு நாமே நாம் நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. முடிந்த அளவுக்கு எந்தெந்த நேரத்தில் பொய் சொல்லுவதற்கு நாம கடமைப்பட்டிருக்கிறோமோ அந்த நேரத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. உண்மையை சொல்லுங்க. இதனால் ஆகியிருப்பது மனிதர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு மனிதனால தாழ்த்த முடியாது, உயர்த்த முடியாது. அப்ப எதற்காக மனிதனுக்கு பயப்பட வேண்டும்? பயப்படாதீங்க. என்னுடைய ரப்பனை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் பொய் சொன்னா நான் இவரிடத்திலிருந்து தப்பித்துக் கொள்வேன். ஆனால் என்னுடைய ரப்பனிடம் நான் மாட்டிக்கொள்வேனே, என்னுடைய ஈமான் பழுதடைந்து விடுமே என்பதாக நாம் யோசிச்சு எந்தெந்த நேரத்தில் பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலை நமக்கு வருகின்றதோ அந்த நேரத்தில் முடிந்த அளவிற்கு நாம் உண்மையை சொல்லி பழகும் பொழுது நம்முடைய லைஃபை அல்லாஹ் எந்தெந்த பக்கங்கள் எல்லாம் பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலை வருகின்றதோ அதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வான். இதுதான் சீரான வாழ்க்கையும் கூட. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவரும் இதற்கு முன்னால் எவ்வளவு பொய்களை சொல்லியிருந்தாலும் அந்த பொய்யினுடைய தீமையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. மேலும் எல்லா பொய்யினுடைய பாவங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை மன்னித்து அருள் புரிவானாக. இதற்கு மேற்பட்டு எந்தெந்த செயல்களெல்லாம் நாம் பொய் சொல்லுவோமோ அந்த சூழ்நிலை வராமல் அல்லாஹ் மௌத் வரைக்கும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் இந்த உலக முஸ்லிம்கள் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிர் தவாலா அல்ஹம்துலில்லாஹ்.